மிகப்பெரிய மிராக்கல் எனக்கு தெரிஞ்சு எங்க ரிலேஷன் அவர் வந்து கோயில் சிற்ப வேலை செய்யக்கூடிய சவுதியார். அவர்கிட்ட நிக்கிறப்ப ஏதாச்சும் சொல்லுவாரா அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறப்ப அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, ஏன்னா இங்க நிக்கிற போடா உங்க வீட்டுல பானை உடஞ்சி வச்சு போடா முதல்ல அப்படிங்கிறாரு. என்னடா பானை உடஞ்சி போச்சு போடா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒன்றும் புரியல. அவருடைய பாஷைகள் சித்தர்களோட பாஷை என்ன சொல்றாங்கன்னு நமக்கு புரியாது. ஆனா நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும். பானை உடஞ்சி போச்சு போடான்னு சொல்றப்ப என்னன்னா அவங்க வீட்டுல ஆக்சுவலா வந்து அவங்க சம்சாரம் முழுகாம இருக்காங்க. பனிக்கூட உடஞ்சி போச்சு. இது தெரியல, கொஞ்ச நேரத்திலேயே போன், இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி பனிக்கூட உடஞ்சி போச்சு, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறோம், நீங்க உடனே வந்துருங்கன்னு. உங்க வீட்டுல பனிக்கூட உடையுதுங்கிறது இவர் எப்படி இந்த இடத்த சொல்ல முடியும்? அதுதான் ஞானி, அதுதான் சித்தர். பனிக்கூட அழுகி போச்சுட்டாரு, உங்க வீட்டுல இருக்கிற பானையில அழுகி போச்சுட்டாரு. அழுகி போச்சுன்னு என்ன அர்த்தம்? பானைனா வயிறு, உள்ள அழுகி போச்சுன்னு என்ன? குழந்தை வந்து இறந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த குழந்தை வயிற்றுலயே இறந்து போச்சு. இது நான் கண்ட அதிசயம், அற்புதம். இது அற்புதமான பெரிய மிராக்கல்.